அனைவருக்கும் வணக்கம். ரேணுகாவோட ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாரி தான் தெரியுது. ஏன்னா, வெண்பா அங்க வீட்டுக்கு போனது ஒரு பெரிய ஒரு மைனஸ் தான். இருந்தாலும் வெண்பா வந்து எந்த ஒரு நோக்கத்துக்காக போனாங்க அப்படின்னா, மல்லியம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துறக்கூடாது அப்படின்னு தான். இப்போ மல்லிய பொறுத்தவரைக்கும் வெண்பாவ பார்க்காம இருக்க முடியல. அதனால அவங்க எங்க தேடி போறாங்க? ஸ்கூலுக்கு தான் போறாங்க. அப்ப இவங்க ஏன்னா ஒரு தாய்க்கு என்ன தோணும் அப்படின்னா, தன்னோட குழந்தை இந்த டயத்துக்கு வரல அப்படின்னாலே, அப்போ அவங்களுக்கு வந்து பதபதப்பா தான் இருக்கும். அது நம்ம கண்கூடா பார்க்கலாம். நம்ம இப்போ ஸ்கூலுக்கு போன பிள்ளை கரெக்டான டயத்துக்கு வரல அப்படின்னாலே, நான் ஒவ்வொரு தாய்மாருக்கும் வீட்ல வந்து அந்த பக்கு பக்குன்னு அடிக்க தான் செய்யும். ஏன் குழந்தை வரல அப்படிங்கிற 1000 கேள்வி எழும். அது வந்து மல்லிக்கும் எழுந்திருக்க தான் செய்யுது. அதனால அந்த ஸ்கூல நோக்கி போயிருந்தாங்க. அவங்க போன இடத்துல அந்த ரேணுகா வந்து மல்லிய ரொம்பவே அவமானப்படுத்துவாங்க. அப்ப அவமானப்படுத்தினாலும் மல்லி அதுக்காக அசர போறது கிடையாது. ஏன்னா மல்லிய பொறுத்தவரைக்கும் வெண்பாவுக்கு எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கணும். அதே நேரத்தில வெண்பாவ கண்ணு தான் கண்ணு எமைக்குள்ள வச்சு பார்த்துக்கிற மாரி பார்த்துக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அதனால தான் ரேணுகா பேசக்கூடிய விஷயங்கள எல்லாத்தையுமே மல்லி வந்து பெரிய பொருட்டா எடுத்துக்கல. ஏன்னா, மல்லிய பார்த்து ரேணுகா பல கேள்வி கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, "நீ வந்து ஒரு கைங்கரியக்காரி, ஒரு வசியக்காரி. எப்படி வந்து நீ வந்து விஜய மடக்கி போட்டிருக்க அப்படிங்கிறது இப்ப தான் எனக்கு தெரியுது. அதுவும் இந்த வெண்பா மூலமா நீ விஜய உன் கைக்குள்ள வச்சிருக்கிற" அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அப்படிலாம் ஒருத்தர வந்து ஒரு நடிப்பு அப்படிங்கிற விஷயத்த நம்ம வாழ்க்கைக்குள்ள கொண்டே போ முடியாது. ஒருத்தர் மேல பாசம் இருக்கிற மாரி நாம நடிக்கவே முடியாது எப்பவுமே. உண்மையான பாசம் இருந்துச்சுது, ஒருத்தர் மேல அன்ப வச்சிருக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து அது வந்து நம்ம அவங்கட்ட சண்டை போட்டா கூட, கொஞ்ச நாளைக்கு தான் அவங்க கூட சண்டை போட்டுப்போமே தவிர, திரும்ப நம்ம அவங்க மேல ஒரு அன்பு, அக்கறைய வந்து காட்டிட்டு தான் இருப்போம். நம்ம மனசு முழுக்க அந்த அன்பு, அக்கறை இருக்கும். சிலர் பார்த்தீங்கன்னா, சிலர் மேல கோவப்படுவாங்க. ஆனா, அந்த கோபம் அப்படிங்கிறது உண்மையான அன்ப காட்டுறவங்கட்ட அந்த கோபம் வந்துங்கிறது கொஞ்ச நேரம் தான் இருக்குமே தவிர, அது வந்து நீடிச்சு இருக்காது. அது வந்து நம்ம வாழ்க்கையில கண்கூடா பார்த்துருப்போம். அப்ப இந்த இடத்துல வந்து அ ரேணுகா பண்ணக்கூடியது ஒரு நடிப்பு தான். வெண்பா மேல ஒரு பாசம் இருக்கிற மாரி. அப்ப இந்த குழந்தை வெண்பா அடுத்தடுத்து என்ன பண்ண போது அப்படின்னா, இவங்களோட விஷயங்கள் இவங்க எப்படி தான்கிட்ட நடக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த மல்லிகிட்ட எடுத்து சொல்லப் போறாங்க. ஏன்னா ஒரு சின்ன உதாரணம். அந்த 4 மணிக்கு ஸ்கூல்ல போய் வெண்பாவ கூப்பிடணும் அப்படிங்கன்னு நிஷா எழுப்புறாங்க. அப்போ வந்து ரேணுகா வந்து உண்மையான தாயா இருந்தா பதறி அடிச்சுக்கிட்டு 3:30 மணி 3:45க்கே அவங்களுக்கு தூக்கம் கலைஞ்சிருக்கும். அவங்க ஒரிஜினல் தாய் கிடையாது அப்படிங்கிறதுனால அசர்ந்து தூங்க தான் செய்றாங்க. அதே நேரத்தில இப்போ நம்ம போணுமா நீயே போய் கூட்டு வந்துரு அப்படின்னு தங்கச்சிய பார்த்து சொல்றாங்க. அப்ப இந்த விஷயங்கள்லாம் வந்து எதிரொலிக்க தான் செய்யும். அப்ப இப்படிப்பட்ட ரேணுகாவால இந்த வெண்பாவ முழுசா பார்த்துக்க முடியாது. ஏன்னா, வெண்பாவ கவனிக்கிறது, அதுவும் ஒரு குழந்தைய கவனிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது வந்து ஒரு கலை மாரி தான். அந்த கலைய எப்படி ஒரு ரசிச்சு, உணர்வுபூர்வமா செஞ்சா மட்டும் தான் அந்த குழந்தைங்க மனசுலயும் இடம் பிடிக்க முடியும். அந்த குழந்தையையும் ஒரு சந்தோஷமா, ஒரு எதிர்காலம் நல்ல வளரக்கூடிய குழந்தையா நம்ம வளர்க்க முடியும். அப்ப இத வந்து ரேணுகாவால செய்ய தவறிருவாங்க. அப்போ ஒவ்வொரு விஷயமும் இந்த நிஷாவுக்கு வந்து அது வந்து சித்தியா இருக்கிறதுனால, அந்த நிஷாவுக்கு வெண்பா மேல இருக்கிறது உண்மையான பாசம் தான். அதுல யாருமே குறை சொல்ல முடியாது. அப்போ அந்த டயத்துக்கு தன்னோட அக்கா பொண்ண கூப்பிட போணும்னு நினைக்குது. அப்போ இந்த ரேணுகா அவங்களுக்கு அலட்சியப்படுத்துறாங்க. அப்ப இதே மாரி கதிரேசனுக்கும் வெண்பா மேல அதிகமான பாசம் இருக்கும். அப்போ ஒவ்வொரு விஷயத்திலும் கதிரேசனுக்கும், நிஷாவுக்கும் ரேணுகா பண்ணக்கூடிய விஷயம், வெண்பா மேல பண்ணக்கூடிய விஷயங்கள் பயங்கர சந்தேகத்த வர செய்யும். இந்த சந்தேகம் தான் அவங்க ரேணுகாவே இல்ல, சுடர் தான் அப்படிங்கிறத நிரூபிக்க வைக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. அது இப்போ நடக்குமா அப்படிங்கிறது தெரியாது. காலப்போக்குல விரைவில் நடக்கலாம் அப்படிங்கிற மாரி தெரியுது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி.